எல்லாருக்கும் ஒரே நோக்கம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே திட்டம் கிடையாது. கர்த்தர் இந்த பூமியிலே பலவிதமான விருட்சங்களை படைத்திருக்கிறார். கரெக்டா? பலவிதமான மரம் செடி கொடிகளை படைத்திருக்கிறார். இந்த படைப்பே தேவனுடைய மகிமையை நமக்கு காண்பிக்கிறது. ஒவ்வொரு மரமும் வெவ்வேறான தோற்றங்களை உடையதாக இருக்கிறது, வெவ்வேறான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கரெக்டா? வெவ்வேறான கனிகளையும் பழங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்? எல்லாவற்றுக்கும் ஒரு தெய்வீக திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன பண்றாரு? ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனுடைய வேலையை சரியாய் செய்தால் இந்த பூமி தேவனை மகிமைப்படுத்துகிற இடமாய் மாறிவிடும். இன்னைக்கு நம்ம ஏன் இந்த உலகம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது, இது இருட்டில் இருக்குது, இது அழிவான சூழ்நிலையில் இருக்கிறதுலாம் சொல்றோம்னா, இட் இஸ் நாட் ஆர்டர்லி அக்கார்டிங் டு காட்ஸ் பேட்டர்ன். தேவன் படைத்த வண்ணத்திலே அவைகள் இல்லை. எப்பொழுதெல்லாம் தேவன் படைத்த இடத்துக்கு நேராக இந்த முழு மனுஷ குலமும் பூமியும் நகருகிறதோ அப்பொழுது ஒரு அற்புதமான இடத்துக்கு நேராய் நகரும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளை எதற்காக படைத்தார்? அந்த இடத்துக்கு நாம் சேர அழைக்கப்படுகிறோம். ஒரு இடத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான இடம். மறுசீரமைப்பு என்பது நம்ம முதலாக நாம் போய் சேர வேண்டிய ஒரு அற்புதமான இலக்கை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அலைன்மெண்ட் வித் காட் மீன்ஸ் ஆல்வேஸ் பிகமிங் மோர் லைக் கிரைஸ்ட். நாம் கிறிஸ்துவை போல மாறுவதே இந்த மறுசீரமைப்பின் முதல் கட்ட நடவடிக்கை. ஹல்லேலூயா. நாம் எதுக்காக மாறணும், யாருக்காக மாறணும்னா, நாம் கிறிஸ்துவை போல இருப்பதற்காகவே நாம் மாற்றத்தை சந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்னோடு கூட ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். என்ன நோக்கம்னா, நாம் கிறிஸ்துவை போலவே இருப்பதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். We are called and destined. The greatest purpose is to become more like Christ. கிறிஸ்துவை போல மாறுவதே மறுசீரமைப்பினுடைய பெரிய இலக்காக நாம் வைத்திருக்கிறோம். பாஸ்டர், என் வாழ்க்கை மாறணும்னா நிறைய பேர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பேசி கொண்டிருக்கிறாங்கன்னா, நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த வீட்டு சூழ்நிலை மாறணும், நான் தங்கி இருக்கக்கூடிய அந்த தாவர நிலைகள், நான் தங்கி இருக்கிற வீடு, நான் வீட்டு கட்டமைப்பெல்லாம் மாறணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணும். கரெக்டா? இதை தான் நம்ம மறுசீரமைப்பு, ரீஸ்ட்ரக்சரிங், ரீஅலைன்மெண்ட்ல அதிகமாய் பேசுகிறோம். என் தொழில் ரொம்ப சின்னதாக இருக்குது, அது பெருசா இன்னும் பாஸ்டர். எங்களுடைய பொருளாதார நிலைகள் ரொம்ப பலவீனமாக இருக்குது, அது நல்ல போதுமானதுக்கு அதிகமான நிலைக்கு மாற்றப்பட வேண்டும். இவைகளை நாம் ரொம்ப கௌரவமாய் பார்க்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் நம்மளை ரொம்ப ஈர்க்கக்கூடிய செய்திகள். எப்படி? நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. அந்த மாற்றங்களில் ஒரு பிரகாசமான மாற்றம் என்னவென்று சொன்னால், இந்த மற்ற சீரமைப்புகள்லாம் தாண்டி என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதான் பிரதான மாற்றம். ஹல்லேலூயா. நம்ம சுபாவ மாற்றங்கள், தன்மையின் மாற்றங்கள்ல நம்ம ரொம்ப பிரகாசமா வேலை செய்யறதே கிடையாது. நான் நேசிக்க முடியாதவர்களை நேசிக்க வேண்டும், மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்க வேண்டும், அன்பு கூற முடியாதவர்களை அன்பு கூற வேண்டும். இப்படிப்பட்ட மாற்றங்களுக்குள்ளாய் நாம் வருவது என்னவா இருக்கிறது? ரொம்ப கடினமாக இருக்கிறது. மற்றவர்களை பற்றி குறை சொல்லாமல் இருப்பது, மற்றவர்களை பற்றி பிற்போக்காய் பேசாமல் இருப்பது, மற்றவர்களை பற்றி இன்னொருத்தட்ட போய் சொல்லாமல் இருப்பது, இப்படிப்பட்ட சுபாவ மாற்றங்கள் எல்லாம் பேசினா அது மக்களுக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்கிறது இல்லை. ஆனால் இயேசுவை நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல படிச்சீங்கன்னா அவருடைய சுபாவம் பிதாவுக்கு ஒத்த சுபாவமாய் இருக்கிறது. அதே ஒத்த சுபாவத்தை உடையவர்களாய் நீங்களும் நானும் மாறுவதே நம்முடைய மறுசீரமைப்பின் முதல் இலக்காக தேவன் வைத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவை போல மாறணும். நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஜெபம்லாம் நம்மளை பெரிய மறுரூபமான இடங்களுக்கு கொண்டு செல்லும். என் வார்த்தை மாறணும், என் வாழ்க்கை மாறணும், என் பேச்சு மாறணும், என் செய்கை மாற வேண்டும், என் நடத்தை மாற வேண்டும், என்னுடைய உணர்வுகள் மாற வேண்டும். எப்படி? என்னுடைய உணர்வுகள் மாற வேண்டும். நம்ம எல்லாமே உணர்ச்சிகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் எதுக்கு அடிமைகளாக இருக்கிறோம்? உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் உணர்ச்சிகளை அடிமைப்படுத்துவதற்காகவே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
நம்ம எல்லாருக்குமே உணர்ச்சி இருக்குது. சில வேளையில் கோபம் வருது, சில வேளையில் வேதனை வருது, சில வேளையில் வருத்தம் வருது, சில வேளையில் பிற்போக்கான சிந்தனைகள்லாம் வருகிறது. ஆனால் அவைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு நாம் கிறிஸ்துவை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இந்த பூமியில இயேசு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், நீங்க ரொம்ப சின்சியரா தேவனிடத்துல போய் பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அவருக்கும் தேவனுக்கும் எப்பொழுதுமே ஒரு நேர்த்தியான ஒழுங்கான வாழ்க்கை இருந்தது. அப்படின்னு சொன்னால் they were synced and aligned with God. இயேசு தேவனோடு கூட பிதாவோடு கூட எப்பொழுதுமே ஒரு நேர்த்தியான உறவிலே இருந்தார். அதனால தான் பூமியில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு செவி கொடுக்கிறதாய் மாறினது. ஹல்லேலூயா. லாசருட்ட போறாரு, கல்லறையை பார்த்து கல்லை நகுத்துன்றாரு, வெளியே வான்றார வரான். ஏன்னா பரலோகத்தோடு தேவன் மிகப்பெரிய தொடர்பிலே இருந்தார். ஹல்லேலூயா. He is in sync with heaven. அவர் பரலோகத்தோடு தொடர்பிலே இருக்கிறார். அன்னைக்கு ஜனங்களெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்போ வாங்குறதுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே 5 அப்போ 2 மீனை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அதை பிட்டு கொடுக்கும் பொழுது அது பெருக ஆரம்பிக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் பிதாவோடு ஒத்த ஐக்கியத்திலே இருக்கிறார். He is in sync and alignment with God. The heavens gives ways for that. பூமி அவருக்கு வழி விடுகிறதா இருக்கிறது. இப்ப நம்ம என்னன்னா, பூமியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறணும் என்பதை ரொம்ப கௌரவமாய் ஜெபிக்கிறோம். ஆனால் நான் தேவனை போல மாற வேண்டும் என்ற அந்த இடத்துக்கு நகரும் பொழுதுதான் வாழ்க்கை பூமியிலே சுலபமாய் மாற்றப்படுகிறது. என்னோடு கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். இது ஒரு அற்புதமான வேத பகுதி. ஏன்னா இந்த இருக்கிற வேத பகுதிக்கு நம்மளே மாற்றிக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். Alignment means getting in sync with God's purposes and principles. தேவனுடைய நோக்கங்களுக்கு நேராய் நாம் நகருகிறவர்களாய் மட்டுமல்ல, தேவ திட்டத்துக்கு நேராய் நகருகிறவர்களாய் நாம் மாறுவது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன பண்ணுங்கள்? சந்தோஷமாய் இருங்கள். பாருங்க, நீங்க உலக பொருட்களிலே சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா அது ரொம்ப பிரச்சனையானது. ஏன்னா பொருட்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறது. நம்ம சந்தோஷமா என்ன ஆகிடும்? மாறக்கூடியதாக இருக்குது. நம்ம சில வேளைகளில் ரொம்ப சந்தோஷமாக ஒரு சில பொருட்களை வாங்குவோம். அது கொஞ்ச நாள் கழித்து அந்த பொருளுடைய தன்மைகள்லாம் குறைஞ்சி போய் புது பொருள் வந்துடுது. அப்போ சந்தோஷமும் என்ன ஆகிடுதுச்சா, எல்லாம் பழசாயிடுச்சு, இன்னொன்று வாங்கணுன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதனால தான் சந்தோஷம் என்பது இந்த பொருட்களோடு இணைக்கப்பட்டதல்ல. சந்தோஷம் என்பது அது கிறிஸ்துவுக்குள்ளாய் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் மறுசீரமைப்பில் ரொம்ப முக்கியமான காரியம். நான் எதற்கு சந்தோஷமாய் இருக்கிறேன், நான் ஏன் சந்தோஷமாய் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட மனநிலையிலே நான் சந்தோஷமாய் இருக்க அழைக்கப்படுகிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் சந்தோஷமாய் இருக்க அழைக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. எதுக்கு சந்தோஷமா இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள. இப்போ பாருங்க, நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் என்பது சில வேளையில் வேதனையின் நாட்களாக மாறி விடுகிறது. ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரி துணி எடுக்க முடியல, நம்ம நினைச்ச மாதிரி செலவு பண்ண முடியல. கரெக்டா? ஒரு சிலருக்கு என்னன்னா கிறிஸ்மஸ் ரொம்ப சந்தோஷம், முன்னாடியே துணி எடுத்து வச்சிருவாங்க. ஒரு சிலருக்கு என்னன்னா அந்த கடைசி நாட்களில் தான் ரெடி ஆவாங்க, அப்போ தான் அவங்களுக்கு கையில் பணம் வரும். இப்போ அது சில பேருக்கு ஒரு கடினமான நாட்கள், துக்கமான நாட்களாய் மாறும். ஆனால் அப்படி இருக்கிறவர்களுக்கு தேவனாய கர்த்தர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க, உங்கள் சந்தோஷம் இவைகளிலே நாளே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கன்னா அவர் என்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பாருங்க, இதுல நம்ம சந்தோஷமா இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்தவராய் இருக்கிறார். இந்த மறுசீரமைப்பு என்பது ஒரு முக்கியமான மாற்றம். நான் எதிலே சந்தோஷமாய் இருக்க நான் அழைக்கப்படுகிறேன். இந்த மறுசீரமைப்புல நான் இன்றைக்கு ஒரே ஒரு தேவ மனிதனை குறித்து நான் அதிகமாய் பேச இருக்கிறேன். அந்த ஒரு மனிதனுடைய சீரமைப்பு எப்படிப்பட்ட நன்மைகளை அவனுக்கு கொண்டு வந்தது என்று காண்பிக்க விரும்புகிறேன். நான் பேச இருக்கிற நபர் ஆபிரகாமை பற்றி பேச இருக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே இந்த நபருடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகிறது. நீங்கள் 12ஆம் அதிகாரம் படித்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனை அழைக்கிறார். நீங்கள் 15ஆம் அதிகாரம் வந்தீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரம் வந்தீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனால் 22ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு கர்த்தர் ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தை செய்கிறவராய் இருக்கிறார். He takes an oath on him. அவன் மேல் ஒரு மாபெரும் ஒரு ஒப்பந்தத்தை தேவன் கொண்டு வருகிறார்.
ஏன் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே தேவனோடு கூட மறுசீரமைப்பு செய்து கொண்டான். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவன் ஊரை விட்டு வருகிறான். அவன் ஊரை விட்டு வரும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, எல்லாரையும் விட்டுட்டு வானா. லோத்தை கூப்பிட்டு வந்துட்டான். எப்படி? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க தங்கியிருன்னு சொல்றாரோ அங்க தங்கி இல்லை, அங்கிருந்து புறப்பட்டு வேற இடத்துக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க போய் தன்னுடைய மனைவியை குறித்து அவன் பொய் சொல்லுகிறவனாய் மாறி விடுகிறான். இப்படி ஆபிரகாமுடைய லைஃப்ல நிறைய இடங்களிலே ஒரு சீரமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் 22ஆம் அதிகாரத்திலே அவன் முற்றுமுடிய தன்னை சீரமைத்து கொண்டவனாய் மாறிவிட்டான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து அவனுடைய பிள்ளையை பலியிட சொல்லி கூப்பிடுகிறான். அவனும் பலியிடுவதற்காக மலையின் மேல் ஏறுகிறான். இப்போ இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும், அதனால நான் சற்று சுலபமாக அதை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அவனை கர்த்தர் கூப்பிடுறாரு, மலைக்கு கூப்பிடுறாரு. அவன் மகனை பலியிட சொல்லுகிறார். ஒரே பேரான குமாரனை கொடுக்க சொல்லுகிறார். அவனும் அதுக்கு ஆயத்தமாகி மலையின் மேலே ஏறி அவன் கத்தியை தூக்கி வெட்ட போகும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, இல்லை இதை நீ செய்யாதே என்று சொல்லி அவனுக்கு தடையை போடுகிறவராய் இருக்கிறார். ஏன் கர்த்தர் இதை செய்தார்? ஏன் இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய இருதயம் எவ்வளவு தூரம் தேவனோடு கூட பற்றுதலாய் இருக்கிறது என்று பார்க்கும்படியாய் தேவன் இதை செய்தார். ஹல்லேலூயா. God wants to test his heart. தேவன் அவன் இருதயத்தை சோதிக்கிறவராய் பார்த்தார். பாருங்க, மறுசீரமைக்கப்பட்ட இருதயங்கள் சோதனைகளை வெற்றி பெறுகிறதாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் வைக்கிற டெஸ்ட்ல அது பாஸ் ஆயிடும். ஆமென். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் யாரை சோதித்தார்? ஆபிரகாமை சோதிக்கிறார். ஏன்னா இவனுடைய இருதயம் எங்க இருக்குது என்றதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அநேக வேளைகளில் நான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நமக்கு தெரியாத பரீட்சைகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம போகிற நிறைய சூழ்நிலைகள் நமக்கு தெரியாமலே கர்த்தர் வைக்கிற பரீட்சை. இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு ஒரு பெரிய துக்கம் இருக்கும், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ நடக்குது அப்படின்னா, இன்னும் பரீட்சையில் பாஸ் ஆகாமல் இருக்கிற, பரீட்சை வச்சுக்கினே இருக்கிறாருன்னு அர்த்தம். எப்படி? சில பேர் கேள்வி, அது எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குதுன்னா, இப்போ பரீட்சை வைக்கிறாரு. ஏன்னா பரீட்சை வச்சாதான் உன்னை பாஸ் பண்ணி உனக்கு சில பேரானந்தமான நல்ல விஷயங்களை தேவன் செய்ய முடியும். இங்க ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறாராம். ஏன்னா அவனுடைய இருதயம் தேவனை சார்ந்து இருக்கிறதா, இல்லாவிட்டால் அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை சார்ந்து இருக்கிறதா என்று பார்க்க விரும்புகிறார். God is testing the Abraham's heart. Is he dependent on the gift or the giver of the gift? எப்படி? கர்த்தர் தான் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். இந்த பிள்ளை, இந்த ஈவின் மீது இவனுடைய இருதயம் இருக்கிறதா, இல்லை ஈவை அளித்த தேவன் மீது இருதயம் இருக்கிறதா என்று சொல்லி தேவன் சோதிக்க விரும்பினார். ஏன் பாஸ்டர் இந்த மாதிரி டெஸ்ட் வச்சான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இருதயத்தை எப்படி நம்ம போய் ஆஸ்பத்திரியில் ரத்தம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறோமோ அதேமாரி கண்டிப்பாக கர்த்தரும் நம்ம இருதயம் எங்கே இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறார். எப்படி? நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது பாருங்க. பல பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், சின்ன வேலையை கொடுப்பார், உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகி சர்ச்சுக்கே வராமல் போயிடுவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப சோகமாக சர்ச்சுக்கு வருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை போயிடுச்சுன்னுவாங்க, திருப்பி ஜோம் பண்ணுங்கன்னுவாங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தாரு, இவன் இருதயம் எங்கே இருக்குதுன்னு. அது தேவன் மீது இல்லை, அது உலகத்தின் மீதும் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் மீதும் தங்கும் பொழுது கர்த்தர் அவனை மறுசீரமைப்புக்குள்ளாய் கொண்டு போக விரும்புகிறார். இன்னைக்கு நான் உங்களை கொஞ்சம் ஆழமான தண்ணீர்கள் அண்டையில் கூட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் கவனமாக கேட்டு அடுத்த சில நாட்கள் நல்ல சின்சியராக ஜெபம் பண்ணீங்கன்னா 2026 தேவன் வானங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் திறப்பார். பாருங்க, வானம் திறக்கப்படணும்னா நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமானவைகளாய் மாற்றப்பட வேண்டும். இங்க கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். அவன் அந்த சோதனையில ஜெயிச்சிட்டான். ஹல்லேலூயா. அதனாலதான் அவனுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்ற பேர் கிடைக்குது. ஏன்னா பிள்ளைய பலி கொடுக்க சொல்கிறான். அவன் சொல்றான், நீர் தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம், இந்த பிள்ளைய மாதிரி 1000 பிள்ளைகளை உங்களால் தர முடியும். அதான் அவனுடைய விசுவாசம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் அவன் தைரியமா பிள்ளையை எடுத்துன்னு போய் என்ன பண்றான், பலி கொடுக்க முயற்சி செய்யறான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, போதும், இனிமேல் உன் பிள்ளையானால் மேல என்ன பண்ணாத, கையை போடாத, ஏன்னா உன் இருதயம் எங்கே இருக்குது என்று பார்த்து விட்டேன். இந்த இருதய சீரமைப்புக்கு பாருங்க, நம்முடைய அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியமான காரணமா இருக்குது.
நம்ம எதை தியாகம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோமோ நம்முடைய இருதயங்கள் மறுசீரமைப்புக்குள்ளாய் கடந்து செல்லும். Sacrifice is the heart issue and it is the main issue for our realignment with God. நாம் எதை தியாகம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோமோ அவைகள் தான் நாம் இருதயத்தை தேவன் பக்கமாய் கொண்டு செல்லும். பாருங்க, இன்னைக்கு பல பேர் தேவனுக்குன்னு நேரத்தை தியாகம் செய்வதில் ஆயத்தமா இல்லை. நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நான் கர்த்தரை தேடுறதுக்கு இன்னொரு நாள் வரேன், பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு சோகமாக இருக்குது, எனக்கு மன துக்கமாக இருக்குதுன்னு அவர்கள் தங்களுடைய இருதயத்தை தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. நான் சொல்ல விரும்புகிற செய்தி தான், மறுசீரமைப்பு தியாகத்தினால் நகரக்கூடியவைகள். ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் தேவனுக்கு தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்களோ, பலி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களோ, அப்பொழுது பெரிய சீரமைப்பு உங்களுடைய லைஃப்ல என்னுடைய லைஃப்லயே உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, உங்களுடைய லைஃபை கர்த்தரிடத்துல போய் சரி பண்ணுவதற்கு தியாகம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. பலியிடுவது மிக மிக முக்கியமாக இருக்குது. கர்த்தர் பார்ப்பாரு, நீங்க எதை ரொம்ப பாராட்டுறீங்களோ, எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அதை கேட்பாரு, இதை ஒன்னால எனக்கு தர முடியுமா? எப்படி நீங்க சில பேர் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியல, சில பேரால பணத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியல, சில பேர் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய உங்கள் சரீரத்தை கொடுக்க முடியவில்லை. இவைகள் எல்லாம் பரலோகத்திலே பதிவு செய்யப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. நம்ம நல்ல தேவன் தான், ஆனா அதே டைம்ல கணக்கு வச்சிருக்கிற தேவனாகவும் இருக்கிறார். எப்படி நீங்க பரலோகத்தில் போனீங்கன்னா ஒரு புக்கு கண்டிப்பா இருக்கும். நம்ம என்னெல்லாம் செய்தோம், அவனவன் செய்யக்கூடிய காரியங்களை அவனவன் என்ன பண்றான், பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிறவனாய் இருக்கிறான். நம்முடைய நற்கிரியைகளையும் சரி துர்க்கிரியைகளையும் சரி நம்ம கூட என்ன பண்ணுது, அது கடந்து வருது. அதனால சும்மா வெறுங்காய் ஆட்டிட்டு அப்படியே பரலோகத்துக்கு போயிடலான்ற நினைப்பை மறந்து விடுங்கள். நாம் என்ன செய்கிறோம் என்பதை பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆபிரகாம் செய்ததை இன்றைக்கு வரைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் இருதயத்தை தேவனோடு கூட ஒரு மறுசீரமைப்புக்கு கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த மறுசீரமைப்பு தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவனுடைய வாழ்க்கையிலே உறுதி செய்கிறதாய் மாறினது. ஆமென். அனைத்தையும் எப்படி உறுதி செய்து? இந்த தியாகம் தான். பாருங்க, இந்த 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 இதை அவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை காண்பித்த பொழுது கர்த்தர் இறங்கி என்ன செய்தார் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். The blessings of realignment. நாம் மறுசீரமைக்கப்படும் பொழுது நமக்கு ஏற்படுகிற ஆசீர்வாதங்களை காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆசீர்வாதங்கள் தானாய் வருவதில்லை. Heaven always responds. பரலோகம் எப்பொழுதுமே மறு உத்தரவும் பிரதி உத்தரவும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆபிரகாம் இதை செய்து விட்டான் என்ற உடனே பரலோகமே இறங்கி வந்து அவனுக்காய் சில காரியங்களை பேசினது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்றைக்கு இந்த தெய்வீக மறுசீரமைப்புக்குள்ளாய் வருகிறோமோ அப்பொழுது பரலோகம் நமக்கு மிக மிக நெருக்கமான வேலைகளை நமக்கு சுலபமாய் செய்யக்கூடியதாய் மாறிவிடும். ஆபிரகாம் இதை செய்த உடனே என்ன நடந்தது என்றதை நான் சில வசனங்கள் ஊடாக காண்பிக்க விரும்புகிறேன். The blessing of realignment. ஒரு மனிதன் தேவனோடு கூட சரியாக தன்னை ஒப்புரவாக்கி கொள்ளும் பொழுது, அவன் சரியாக சீரமைத்துக் கொள்ளும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட அதே அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்க சீரமைப்புக்குள்ளாய் வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பரலோகம் உங்களோடு கூட பேச ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. ஒன்னு கர்த்தரே பேசுவார், இல்ல பைபிள் பேசும், இல்ல ஆவியானவர் பேசுவார், இல்ல தேவதூதர்கள் வருவார்கள். A divine communication will be established. இன்னைக்கு நமக்கு குழப்பங்களும் கேள்விகளும் பதஷ்டங்களும் பயங்களும் வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு பரலோகத்திலிருந்து தெய்வீக செய்திகள் வந்து சேருவதில்லை. அவர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இஸ் இன் புவர் கண்டிஷன். எப்படி சில வேளை நம்ம சொல்லுவோம் பாருங்க, நல்ல போன் தான் ஆனா நெட்வொர்க்கே இல்லைங்க. எப்படி நல்ல போன் தான், என்ன இல்லை நெட்வொர்க்கே இல்லை. அப்படிதான் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா நெட்வொர்க்கே இல்லை. அங்கிருந்து எந்த தகவலும் என்ன பண்ண மாட்டேது, வரமாட்டுது. முதலாவது ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி சரி செய்து சீரமைத்து கொண்ட பிறகு பரலோகம் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. பரலோகம் அவனோடு கூட என்ன பண்ணுகிறது,
பேசாம டிவைன் கம்யூனிகேஷன். சரி, இரண்டாவது 16ஆம் வசனத்துக்கு போவோம். நீ உன் புத்திரன் என்றும் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். இப்பொழுது என்ன பண்றாங்க? எல்லா வாக்கு தத்தங்களையும் தேவன் மறுபடியும் உறுதிப்படுத்தி அதை, ஏனென்றால் அந்த மறுசீரமைப்புக்கு தங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்தவர்கள். அடுத்ததாக ஒன்றை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை வாசல்களை என்ன பண்ணுவாய்? நீ சுதந்தரித்துக் கொள்வாய். அப்படினால் பூமிக்குரிய எதிரிகளை நீ ஜெயிக்கிறவனாய் மாறிவிடுவாய். earthly blessing will be unleashed in your life. இந்த பூமிக்குரிய சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்கள் அது உன் பக்கமா என்ன பண்ணப்படும்? அது சேர்த்து கொள்ளப்படும். 18ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா என்ன சொல்றாரு? நீனே ஒரு பெரிய தயவுல வாழுகிறவனாய் இருப்ப. அது மட்டுமல்ல, இப்பொழுது உன் தயவினால் நிறைய பேர் வாழ்வடைகிறவர்களாய் மாறப்படுவாய். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க நல்லா இருக்கிறது ஓகே, நீங்க நிறைய பேரை நல்லா வாழ வைக்கிறது அதை விட பெரிய பிளெஸிங். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சம்பளம் வாங்குறது ஓகே, ஆனா ஒரு கட்டத்துல நீங்களே சம்பளம் கொடுக்கிறவங்களா, ஆயிரம் கணக்கான மக்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதாய் மாறுவது அது உயரிய ஆசீர்வாதம். கர்த்தர் இதை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, உன் மூலமாய் இந்த முழு பூமி என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். You will become a blessing. எப்பெல்லாம் நீங்க மறுசீரமைப்புக்குள்ள போறீங்களோ உங்களால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னால என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க கர்த்தரிடத்துல மனம் பொருந்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன்னால நான் நிறைய பேர் ஆசீர்வதிப்பேன். உங்க வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வீடு தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இருக்கிற ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்றேன் பாருங்க, நீங்கள் இணைந்து கொள்ளுகிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் போகிற இடத்திலே நீங்கள் ஆசீர்வாதமானவர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்க போய் ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், தீர்க்க தரிசனம் வரும், பிசாசுகள் ஓடும். You will become a blessing in this world. தேவன் சொல்லுகிறார், ஒரே ஒரு மறுசீரமைப்பின் மூலமாக தேவன் பரலோகத்தை நம்மோடு கூட பூமியில இணைக்கிறவராய் இருக்கிறார். அநேக காரியங்கள் சுலபமாய் தேவன் நமக்கு மாற்றி தருவார். அதனால தான் இந்த காலை வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய நடைகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவைகளாய் மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரால் அனுக்கிரகம் பண்ணப்பட்டவைகளாய் மாறட்டும். கர்த்தர் நடத்துகிற வழியிலே நாம் போவதற்கு நம்முடைய மனதையும் இருதயத்தையும் நாம் மறுசீரமைப்புக்குள்ளாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்படியே எழும்பி நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டு இறுதியிலே வந்திருக்கிற நாம் சில நல்ல ஜெபங்களை ஏறெடுத்து நல்ல நினைவுகளுக்குள்ளாய் கடந்து சென்று நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே தேவனுக்கு உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தாவே, நான் போன காரியங்கள் நிறைய நல்லது செய்தேன்பா, நிறைய காரியங்கள் கரெக்டாக செய்தேன். அந்த ஒரு தலைவன் சொல்லுகிறதை போல அவன் சொன்னது போல, நல்ல ஒரு ரூலர் ஆளுகிறவன் சொன்னது போல நான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்தேன். ஆனால் கர்த்தர் ஏதோ ஒன்றை மாற்றிக்கொள் என்று சொன்ன உடனே அவன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு விட்டு கொடுக்காதவனாய் மாறினது போல நாங்கள் மாறாதபடி கர்த்தாவே நீர் சொல்லுகிறதற்கு நாங்கள் ஒத்துழைக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம்மளை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நீ சொல்லுகிறதை நாங்கள் செய்வதற்கு எங்களை விட்டு கொடுக்க விரும்புகிறோம்ப்பா. எங்களுடைய மூல அறிவில் நாங்கள் செயல்பட விரும்பவில்லை, எங்களுடைய ஞானத்தில் செயல்பட விரும்பவில்லை. நாங்கள் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட எங்களுடைய சில செய்திகள், சில திட்டங்களிலே செயல்பட விரும்பவில்லை. இந்த உலகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சில தீர்மானங்களில் நாங்கள் பயணம் செய்யவில்லை. எங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தாவே உண்மையே சார்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஆவியானவருடைய வழி நடத்துதலை நாங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எங்களை நாங்களே அர்ப்பணிக்க விரும்புகிறோம். கர்த்தாவே, எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற விரும்புகிறோம். எங்கள் மூலமாய் சுவிசேஷம் சொல்லப்படுவதாக, எங்கள் மூலமாய் சுகம் கடந்து செல்வதாக, எங்கள் மூலமாய் விடுதலைகள் கடந்து செல்வதாக, எங்கள் மூலமாய் சாபங்கள் விலகுவதாக, எங்கள் மூலமாய் தேவனுடைய திட்டங்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்திலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் இன்னும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் தெருக்களிலும் ஊடுருவி போய் தேவன் இருக்கிறார் என்பதை விளங்க செய்யக்கூடிய வல்லமைகள் எங்கள் ஒவ்வொருவர் மீது வேலை செய்யும்படியாக எங்களுடைய இருதயங்கள் ஒரு மறுசீரமைப்புக்கு வரும்படியாக
எங்களை நாங்களே இந்த வேலையில விட்டு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து எங்களோடு கூட ஆவியானவரும் வார்த்தையும் கர்த்தாவே பரிசுத்தவான்களும் இடைப்படுவார்களாக என்று சொல்லி இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.